இந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுமே. பள்ளமாம் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, இந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுமே. சேர்ந்த தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. சொல்லுங்க, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பில சேர்ந்து மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. பள்ளமாம் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. சொல்லமாம் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் என்றும் காப்பீரே. நன்றி அப்பா. சொல்லுங்க, என் தஞ்சம் நீர், என் அடைக்கலம் நீர் அப்பா. ஓ, என் கோட்டை நீர். நன்றி நன்றி. சொல்லுமாம் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறது, தேவன் மேல் ஆத்துமாவே சொல்லுங்க தாகமாயிருக்கிறது. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. சொல்லுமாம் தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. நீங்க மட்டும் மான்கள் சொல்லுங்க, நாங்க தான் மான்கள் ராஜா, நீங்க தான் நீரோடை. உம்மை தேடி ஓடி வந்திருக்கோம். எங்கள் தாகத்தை தணித்தரணும். ஆவியானவரே வாங்க ராஜா, எங்கள் தாகத்தை தணிக்கும்படி வாங்க. வறண்ட நிலங்களா இங்க இருக்கிறோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறும். என சேர்ந்த தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பீர். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவாய். சொல்லுமாம், அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவாய். ஹல்லேலூயா. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பீரே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பில சேர்ந்து மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுமே. சொல்லுமாம் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, தேவனே எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே, வாஞ்சித்து கதறுதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சரணத்தை நம்ம பாட போறோம், நம்ம சொல்ல போறோம். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஒரு வசனம் இருக்கு, சங்கீதக்காரர் சொல்லுவார், ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய், இல்ல தியங்குகிறாய்ன்னு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன்.
அந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் நிறைய நேரம் நம்ம ஆத்மா அப்படி கலங்கியிருக்குல்ல, நம்ம சொல்ல போகிறோம். நம்ம ஆத்மாவோட பேசும் நேரம் நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே என் ஆத்மா கலங்காதபடிக்கு இந்த நேரம் ஒரு இளைப்பாறுதலின் நேரமாய், ஒரு சமாதானத்தின் நேரமாய், அந்த ஒரு இனிமையான நேரமாய் என் வாழ்க்கையில மாற்றி கொடுமப்பா. அது எந்த பயங்களா இருந்தாலும் சரி, மேற்கொள்ள முடியாத பயங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் பிரச்சனத்தில் நம்ம கூடியிருக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். எரேமியா சொன்னார், oh they will fight against me but they will not overcome me. ஹல்லேலூயா. அவர் சொன்னாராம், எனக்கு எதிராக அவங்க சண்டை போடுவாங்க, எனக்கு எதிராக யுத்தம் செய்வாங்க, ஆனாலும் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று எரேமியா சொன்னது போல நம்ம சொல்ல போறோம். ஆண்டவரே எனக்கு எதிராக எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறதோ, let it go on, but I definitely know it will not overcome me. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை மேற்கொள்வது இல்லை இயேசுவின் நாமத்துல. அதனால நான் சொல்றேன், ஆத்மா கலங்குவதேன் நேசரை நினைத்திடுவாய். யாரெல்லாம் கலங்கி வந்திருக்கீங்க? கை போடுறீங்களா? கலங்கி வந்திருக்கீங்களா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆத்மாவே நீ கலங்காதே. நம்ம யாரை நினைக்கணுமா? நம்ம நேசித்தவங்களை நேசிக்கிறவங்க நினைக்க கூடாது. யாரை நினைக்கிறோம்? நம்ம நேசரை நினைக்க வேணும். ஹல்லேலூயா. ஏசாமியை நினைத்து நம்ம சொல்ல போறோம், என் நேசரே நான் உம்மை நினைத்து நான் பாடுகிறேன். பாடும்போது என் கலக்கம், என் தயக்கம், என் பயம் எதுவா இருந்தாலும், என் கண்ணீர், வேண்டாத சோர்வு எல்லாம் என்னை விட்டு விலகி ஓடும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எந்த சோர்வின் ஆவிகள், எந்த பயத்தின் ஆவிகள், எந்த கண்ணீரின் கட்டுகள் எதுவா இருந்தாலும் சரி அப்பா, இவங்களை எழும்ப விடாதபடிக்கு இவங்களை கட்டி கட்டி வைக்கின்ற எந்த ஆவிகளா இருந்தாலும் சரி, ஐ ரிலீஸ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் தாமே நாங்கள் ஆராதிக்கும் போதே ஒரு விடுதலையின் ஆவியை நீர் போடும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, என்னை தாழ்த்தி நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரை வல்லமையாய் அசைவாடும் இந்த மாலை நேரத்தில் இந்த டி நகர்ல சின்ன ஹால்ல நீர் இறங்கி வரும்படி நாங்கள் கேட்கிறோம். அப்பா, எதையெல்லாம் சுமந்து கொண்டு பாரத்தோடு வந்தோமோ இந்த இடத்தை விட்டு செல்லும் போது அந்த பாரம் இல்லாதபடிக்கு அப்பா, விடுதலை பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்லும்படி அப்பா, உம்முடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், வல்லமையான நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிராக எந்த சத்துரு போராடி கொண்டிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை, எந்த வியாதி, எந்த வலி எது போராடி கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது எங்களை மேற்கொள்ள போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் விடுதலை நாயகனா இருக்கிறதற்காக நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் வந்த பெரிய காரியங்களை எதிர்பார்த்து நிற்கிறோம். நீர் செய்வீரே. ஒருவராய் என்று பெரிய காரியங்களை, அதிசயங்களை செய்ய வல்ல தேவன் நீர். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நீர் இறங்கி வந்து எங்களுக்காய் யுத்தங்கள் செய்பவர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் தாமே உங்கள் காயங்களை புதிய எண்ணெயால் கட்ட போற, புதிய எண்ணெயின் அபிஷேகத்தால் உங்களை கட்ட போகிறார். ஹல்லேலூயா. திராட்சை ரசத்தால் நம்மளை தேற்ற போகிறார். நம்ம சொல்ல போற, ஆண்டவரே அந்த திராட்சை ரசத்தை பருகும்படி அப்பா எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா. எங்கள் மேல் வந்து நீர் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லுவோமா இந்த சரணத்தை? ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய் என்று சொல்லும் போது, நம்ம நேசராகிய நம்ம இயேசுவை, அந்த லீலி புஷ்பத்தை, அந்த சாரோனின் ரோஜாவை நம்ம சொல்ல போறோம், என் நேசரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, லீபனோனின் மரங்களைப் போல, கேதுருவின் மரங்களைப் போல எங்களை பலமுள்ள ஸ்திரப்பட்ட மரங்களாய் நீர் வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அவரின் இரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவாய். சொல்லுவோம், அவரின் இரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவாய். சேர்ந்த தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. சொல்லுங்க, என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று கரங்களை தட்டி சேர்ந்து, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுமே. பாடலாமாம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுமே. யோர்தானின் தேசத்திலும்
அடைக்கலமே என் கோட்டையுமை நோக்கி பாடுகிறேன் என்று சொல்லுமா. கரங்களை தட்டி உற்சாகத்தின் ஆவியோடு. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுமே. சொல்லுமா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து. இறுதியாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீ அல்லேலூயா அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி. அல்லேலூயா அல்லேலூயா. எரேமியா 1:19 என்ன சொல்லுச்சு? நான் சொன்னேனே, இங்கிலீஷ்ல சொல்றேன். They will fight against me but they will not overcome me for he is with me and he will rescue me. ஹல்லேலூயா. அன்று பிரசனத்துல நம்ம சந்தோஷமாய் நம்ம சில பாடல்களை பாட போறோம். என்னை கண்டவரே என்னை காண்பவரே என்னை காப்பவரே அந்த பாடலை பாட போறேன். என்னை கண்டவரே என்னை காண்பவரே என்னை காத்தவரே என்னை காப்பவரே என்னை கண்டவரே என்னை காண்பவரே. சொல்லுங்க. என்னை காத்தவரே என்னை காப்பவரே. பாவியாய் இருந்த என்னை கண்டு கொண்டீரே. பாசமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே. நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே. நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. பாவியாய் இருந்த என்னை கண்டு கொண்டீரே. பசுமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே. சொல்லுங்க. நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே. நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. என்னை கண்டவரே. சொல்லுங்க. என்னை காண்பவரே என்னை காத்தவரே என்னை காப்பவரே. சொல்லுமா. என்னை கண்டவரே என்னை காண்பவரே என்னை காத்தவரே என்னை காப்பவரே. கடந்த காலம் எல்லாம் காத்து கொண்டீரே. வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே. கொடுத்த வாக்குத்தத்தம் பூர்த்தி செய்தீரே. புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. கடந்த காலம் எல்லாம் காத்து கொண்டாரே. சொல்லுங்க. வருகிற காலம் எல்லாம் காத்து கொள்வார். சொல்லுங்க. கொடுத்த வாக்குத்தத்தம் பூர்த்தி செய்தீரே. புதிய வாக்குறுதி கொடுத்து. கரங்களை தட்டி. என்னை கண்டவரே என்னை காண்பவரே என்னை காத்தவரே என்னை காப்பவரே என்னை கண்டவரே என்னை காண்பவரே என்னை காத்தவரே என்னை காப்பவரே. அடுத்த சரணம் வரும்போது கொஞ்சம் நம்ம தள்ளாட போறோம். ஏன் தள்ளாட போறோம்னா, தள்ளாடி நம்ம விசுவாச ஓட்டத்தில் நம்ம தள்ளாடுறோம் இல்லை. சில நேரங்களில் அப்படி ஒரு ஃபோர்ஸ் போகும்போது அப்படி தள்ளாடுறது. எப்படி தூங்கி முழிக்கும் போது தள்ளாடுறோமோ அதே போல் சரீரம் பலவீனப்படும் போது தள்ளாடுறோம். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் when your faith is weakened, when your faith is pulled down, you try to stagger and your steps tend to drag. பட் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி நெறிந்த நாணலை கூட அவர் என்ன பண்ணுவாராம்? முறிக்காதபடிக்கு அழகாய் பாதுகாப்பாராம். ஹல்லேலூயா. Even a smoldering wick, he does not snuff it out. இந்த எரிந்து போற அந்த சின்ன அந்த ஃப்ளேமை கூட he never snuffs it out. He lets you learn brighter and the flame become brighter and brighter. நம்ம சொல்ல போறோம். மங்கி போன திரிகளோடு நாங்கள் வந்திருந்தாலும் சரி, நெறிந்த நாணலை போல் அப்படியே காற்றில் அடிக்கப்பட்டு எப்போ விழுந்துருமோ நிற்குமோ நிற்காதோ என்ற விசுவாசத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லி நீ நிற்க போறீங்க. ஹல்லேலூயா. ஸோ நிற்குமோ நிற்காதான் நம்மளுக்கு கிடையாது. நம்ம நிற்க தான் போகிறோம். தள்ளாடுறது எங்கே இருக்குது? இந்த ஹர்டில்ஸை தாண்டி ஓடுறது எங்கே இருக்குது? மதில்களை தாண்டி ஆண்டவர் ஓட செய்வார். பண்ணலாமா? ரெடி. தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீர். பண்ணலாமா? தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே. மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே. நெறிந்த நான் நல்லை போல் வாழ்ந்து வந்தேனே. எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே. மதில்களை தாண்டுபடி தூக்கி விட்டீரே. நெறிந்த நான் நல்லை போல் வாழ்ந்து வந்தேனே. எரியும் தீப்பிழம்பாய் மாற்றில சேர்ந்து என்னை கண்டவரே என்னை காண்பவரே என்னை காத்தவரே என்னை காப்பவரே என்னை கண்டவரே என்னை காண்பவரே என்னை காத்தவரே என்னை காப்பவரே. பாவியாய் இருந்த என்னை கண்டு கொண்டீரே. பசுமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே. நெருக்கத்தில்
சேர்த்து கொண்டீரே. நெருக்கத்திலே சொல்லுங்க, பாவியா இருந்த என்னை தேடி வந்தார் அல்லவா. நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. என்னை கண்ட சந்தோஷமா பாடலாமா? நம்மை காண்கின்ற தேவன், நம்மை காக்கின்ற தேவன், நம்மை காப்பவர சொல்லுமா? கண்டவரே, என்னை காண்டவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே. ஹல்லேலூயா. நெறிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, நம் கால்களை ஸ்திரப்படுத்தும்படி மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நெறிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, எப்படி மாற்றுவாராம்? எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுமா ஆண்டவரே. ஓகே, கூடாதது ஒன்றுமில்லை. அந்த பாடலை பாட போறோம். மனுஷரால் கூடாதது யாரால் கூடும்? என் தேவனால் கூடும். அதுதான் நம்ம சொல்ல போறோம், பாட்டா நம்ம பாட போறோம். மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே. சொல்லுங்க, மனுஷரால் கூடாதது என் தேவனால் கூடும். மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. அல்லேலூயா. கூடாதது ஒன்று. கரங்களை தட்டி சொல்லுவோமா? கூடாதது என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுமா? என் தேவனால் கூடாதது, கூடாதது. எல்லாம் சேர்ந்து விசுவாசத்தோடு. மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே. விசுவாசத்தோடு சொல்லுங்க, எந்த மனுஷரால் உம்மால் கூடுமப்பா? மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும்படி கேளுங்க. ஓஹோ, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சொல்லுங்க, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி. எல்லாம் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு. மனுஷரால் கூடாதது என் தேவனால் கூடுமப்பா. மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுங்க, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. விசுவாசத்தோடு. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. அதட்டுமப்பா இந்த வேலை. சொல்லுங்க, கடல் மேல் நடந்து வரும்படி கடும் புயல் அதட்டினாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. ஹல்லேலூயா. சொல்லுமா? பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனை. இன்னொரு விஷயம் சொல்ல போறோம். பாடையை தொட உம்மால் முடியுமப்பா. செத்த வாலிபனை உயிரோட பிழைக்க வைத்தீரே, சூழ்நிலைகளை பிழைக்க வைப்பீரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுங்க, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. விசுவாசிப்போமா? தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. இறுதியாக, மனுஷரால் கூடாதது தேவனாலே. சத்தமா சொல்லுங்க, என் தேவனால் கூடும், உம்மால் ஆகுமப்பா. மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே.
சேர்ந்து சொல்ல போறோம். மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே. உம்மால் கூடும், உம்மால் கூடும். எந்த மனுஷரால் கூடாதது விசுவாசத்தோடு என் தேவனாலே கூடுமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துமா. நீங்க அப்படியே உட்கார்ந்துக்கலாம். ஒரே ஒரு பாடலை பாட போறோம். அது என்னுடைய பாடல், என் நேசரின் அருகினில். அந்த பாடலை பாட கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த பாடலை பாட போறோம். வியாதியின் படுக்கையில் பாசமா என் சிரசினில் உதடுகள் படுகையில். இந்த பாடலை எழுதும்போது நான் எப்படி தெரியுமா எழுதினேன், அப்படியே சரீரத்தை வழியில படுத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், அப்படியே இந்த நெற்றியில அவர் உதடுகள் கொண்டு முத்தமிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை காண்கின்ற தேவன், நம்மை தேற்றுகிற தேவன், நம்மை பாராட்டி சீராட்டும் தேவன் நமக்கு உண்டு. வியாதியின் படுக்கையில் பாசமா என் சிரசினில் உதடுகள் படுகையில். சிரமா என் நேசரின் அருகினில் வியாதியின் படுக்கையில் பாசமா என் சிரசினில் உதடுகள் படுகையில். கண்ணீர் மல்கி வருகையில் என்னை ஆற்றி தேற்றினீ. துக்கம் என்னை ஆழ்க்கையில் உம்மடியில் தாங்கினீ. சொல்லுமா, கண்ணீர் மல்கி வருகையில் என்னை ஆற்றி தேற்றினீ. துக்கம் என்னை ஆழ்க்கையில் உம்மடியில் தாங்கினீ. இயேசுவே, என் இயேசுவே, என்னை விட்டு செல்லாதே. என் வாழ்வின் ஒரு நம்பிக்கையை என்னை வணைந்து கொள்ளுமே, வணைந்து கொள்ளுமே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், தாயின் அன்பை போல தெவிட்டாத நாமம். என் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், தாயின் அன்பை போல தெவிட்டாத நாமம். நாட்கள் புரண்டோடலாம், பல மாதங்கள் ஆகலாம், வருடங்களாய் அப்பா இந்த பாடுகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த வருடம் முடிவதற்கு முன்பதாக இந்த பாடுகள், இந்த கட்டுகள் என்னை விட்டு நீங்கட்டும்ப்பா. இன்னும் எத்தனை வருஷம் என்று சொல்லி கேள்விக்குறியோடு அமர்ந்திருக்கிறோமோ நம்ம சொல்லப்போம். இந்த வருஷம் முடிவதற்கு முன்பதாக அப்பா இந்த பாடு என்னை விட்டு நீங்க போற கிருபைக்காக நன்றி என்று விசுவாசத்தோடு பாடலாம். நாட்கள் புரண்டோடலாம், பல மாதங்கள் ஆகலாம், வருடங்களாய் பெரும் பாடுகள் என்னை வந்து சூழலாம். சொல்லாமா, நாட்கள் புரண்டோடலாம், பாதங்கள் ஆகலாம், வருடங்களாய் பெரும் பாடுகள் என்னை வந்து சூழலாம். என் நேசரேசுவின் வஸ்திரம் என்னை வந்து தீண்டுமே. என் இயலா முடியா நொடிகளில் என்னை அணைத்து வல்லமாய் வல்லமாய். நேசரேசுவின் வஸ்திரம் என்னை வந்து தீண்டுமே. என் இயலா முடியா நொடிகளில் என்னை அணைத்து கொள்ளுமே. என்னை நேசிக்கும் என் மகளே என்றனை அழைத்தீரே. உன் நம்பிக்கை உன்னை ரட்சித்ததே என்று சுகம் பெற செய்தீரே, சுகம் பெற செய்தீரே. இயேசுவின் நாமம் மேலான நாமம், மதுரமான நாமம், மகிமையான நாமம். என் இயேசுவின் நாமம் மேலான நாமம், மதுரமான நாமம், மகிமையான நாமம். அடுத்த சனம் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வாழ்வின் எல்லையில எந்த ஊனத்தோடு உட்கார்ந்து இருக்கிறோமோ நம்ம சொல்ல போறோம்ப்பா. வெறுக்கப்பட்டவர்களா இருக்கலாம், மனிதரின் பார்வையில ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கலாம். இந்த ஒடுக்கத்தின் ஆவி என்னை விட்டு எடுத்து போடுமப்பா. எந்த ஊனமா இருந்தாலும் சரி, இந்த ஊனத்தை என்னை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி ஆண்டோட பரிசுத்த ஆவியானவராலே நம்மை நிறைக்கும்படி நம்ம கேட்க போறோம். வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வாழ்வின் எல்லையில் ஊனம் என்னும் போர்வை என்னை சூழ்ந்து கொள்கையில். பாடலாமா? வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வாழ்வின் எல்லையில் ஊனம் என்னும் போர்வை என்னை சூழ்ந்து கொள்கையில். வல்லமையாய் வலம் வந்தீரே, துள்ளி எழும்பினேன். என் தஞ்சம் என்று எண்ணின போர்வையை தூக்கி சொல்லலாம். வல்லமையாய் வலம் வந்தீரே, துள்ளி எழும்பினேன்.
இருளின் அந்தகாரங்கள் உங்களை மேற்கொள்கிறதோ, பிசாசின் கோர கிரியைகள் உங்களை தீண்டுகிறதோ, பாடலாமா இந்த சரணத்தை திருப்பி? இருளின் அந்தகாரங்கள் என்னை மேற்கொள்ளும் வேளையில், பிசாசின் கோர கிரியைகள் என்னை தீண்டும் நேரத்தில், வார்த்தை என்னும் பட்டயத்தை எடுத்து வீசுவே, சாத்தானின் பொல்லா சதிகளை மிதித்து வீழ்த்துவோம் எல்லாம் சேர்ந்து. வார்த்தை என்னும் பட்டயத்தை எடுத்து வீசுவே, சாத்தானின் பொல்லா சதிகளை மிதித்து வீழ்த்துவே. இயேசுவின் இயேசு என்ற நாமம் உச்சரிப்பேன், மந்திர சூன்ய கட்டுகளை நான் அடித்து நொறுக்குவேன், அடித்து நொறுக்குவேன். இயேசுவின் நாமம் வல்லமையான நாமம், பாதாள கணங்கள் நடுங்கி ஒடுங்கும் நாமம். என் இயேசு சொல்லுங்களேன், வல்லமையான நாமம், பாதாள கணங்கள் நடுங்கி ஒடுங்கும் நாமம். என் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், தாயின் அன்பை போல தெவிட்டான நாமம். அருமையானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். எங்களுடைய வாராந்திர கூட்டங்கள்